இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ரவா பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உலர் திராட்சை கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம் உடச்சி வச்சுக்கணும், பால் 2 கப் எடுத்துக்கணும், சர்க்கரை 1 கப் எடுத்துக்கணும், நெய் கொஞ்சோண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும், ரவை 1 கப் எடுத்துக்கணும். ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த ரேஷியோவிலேயே தான் சர்க்கரையும் பாலும் எடுத்துக்கணும். இப்போ கடாய் ஒன்று வச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நல்லா சூடேறிடுச்சு. அதில் இந்த முந்திரி பாதாம் ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கருகு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். கூடவே அந்த உலர் திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சை போட்டிங்கன்னா நெய் சூடாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் உப்பி வரும் திராட்சை. இப்போ அதை எடுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நெய் அப்படியே இருக்கட்டும். அந்த நெய் கூடவே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவை தாங்க இதுக்கு மெயின். ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை பால் அதே அளவில் தான் எடுத்துக்கணும். ரவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ரவை கொஞ்சம் வேகணும், அதுக்காக 2 கப் தண்ணி ஊற்றினதுக்கு. ரவை நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் ஊற்றிட்டேன், இன்னொரு கப் மறுபடியும் ஊற்றுறேன். இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்றேன் ரவையை. ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும், ரொம்பலாம் விட வேண்டாம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 கப் பால் அதில் ஊற்றிடணும். நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறிட்டே இருங்க, அப்படியே விட்றாதீங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை உடனே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே கொட்டுங்க. அப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி பாதாம் எல்லாம் அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கலரிக்கலாம்.
பாயாசம் ரெடி ஆக போகுது. லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.